Hi friends, welcome to Akka Teaching Max. 7th question பாருங்க. Find the point of intersection of the line. ஒரு line equation கொடுத்திருக்காங்க. With the plane அப்படின்னு ஒரு plane equation கொடுத்திருக்காங்க. Also find the angle between the line and plane. Point of intersection angle between the line and plane நம்ம find பண்ணோம். இது ரெண்டும் find பண்ணிட்டோம் அப்படின்னா sum over. ஓகேவா? First என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Plane equation கொடுத்திருக்காங்க. So இது plane equation 2x minus y plus 2z equal to 2. ஓகேவா? ஸோ இந்த பிளெயினுக்கு நம்ம பர்பண்டிகுலர் அப்படின்னா நார்மல், நான் தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த பிளெயினுக்கு இந்த லைன் வந்து பர்பண்டிகுலர். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன், ஒரு லைனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ லைன் வந்து நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சோம் அப்படின்னா அது பர்பண்டிகுலர் அப்படின்ற கான்செப்ட்குள்ளார் வந்துடும். வெறும் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த லைன் வந்து இந்த இடத்துல இந்த லைனும் இந்த பிளைனும் மீட் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இந்த டயக்ராமில் கிளியராக இருக்கீங்களா? ஒரு பிளெயின் இருக்குது, இந்த பிளெயின் வழியாக ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த லைனும் இந்த பிளெயினும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் ஏவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ அதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை 2 ஈக்குவல் டு இசட் பிளஸ் 1. ஸோ இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா கீழே டிவைட் பை 1 நம்ம போட்டுக்கலாம். லைன் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா given line equation is x minus 1 divided by கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1 போட்டுக்கலாம். இங்கே y divided by 2 z plus 1 divided by 1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு t இல்லை லாம்டா எதுக்கு வேணாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே லாம்டாக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்படி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட்டோடைய வேல்யூ கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 இன்டூ லாம்டா என்னது? லாம்டா தான். இங்கே ஒய் ஈக்குவல் டு 2 இன்டூ லாம்டா 2 லாம்டா. இசட் பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 இன்டூ லாம்டா லாம்டா. எக்ஸோடைய வேல்யூ தேவை அப்படின்னா மைனஸ் 1 இந்த சைட் கொண்டு போயிடுவோம். அப்போ லாம்டா மைனஸ் 1 ஈக்குவலுக்கு இந்த சைட் வந்துச்சுன்னா பிளஸ் 1. இங்கே ஒய் ஈக்குவல் டு 2 லாம்டா தான். இங்கே இசட் இஸ் equal to lambda plus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 1. ஓகேவா? ஸோ இப்போ x, y, z இந்த வேல்யூவை கொண்டு போய் இந்த பிளெயின் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்ஸ்டியூட் x, y, z in z values in plane equation. ஸோ பிளெயின் ஈக்குவேஷனில் இந்த வேல்யூஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 2 இன்டூ எக்ஸோடைய வேல்யூ லாம்டா ப்ளஸ் 1 மைனஸ் ஒய்யோடைய வேல்யூ 2 லாம்டா ப்ளஸ் 2 இன்டூ இசட்டோடைய வேல்யூ லாம்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. ஸோ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 லாம்டா ப்ளஸ் 2 மைனஸ் 2 லாம்டா ப்ளஸ் 2 லாம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 2ன்னு வரும். இங்கே ப்ளஸ் 2 லாம்டா மைனஸ் 2 லாம்டா கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2 லாம்டா ஈக்குவல் டு 2 மட்டும் வரும். 2 கேன்சல் ஆகிட்டு லாம்டா ஈக்குவல் டு 1 மட்டும் வரும். ஓகேவா? ஸோ இந்த லாம்டா ஈக்குவல் டு 1 கொண்டு போய் இந்த எக்ஸ் ஒய் இசட்டோடைய வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா ப்ளஸ் 1. லாம்டாக்கு பதில் என்னது? 1 ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஒய் ஈக்குவல் டு 2 லாம்டாவா? லாம்டாக்கு பதிலாக 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இசட் ஈக்குவல் டு லாம்டாக்கு பதிலாக 1 மைனஸ் 1. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ உடைய வேல்யூ. ஓகேவா? Therefore, the point of intersection is 2,0. ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சா? அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் பிளெயின். லைன் அண்ட் பிளெயினுக்கு இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளெயின் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் என் வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார். இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன்லேருந்து பி வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பிளெயின் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என் வெக்டார் எடுத்துக்கலாம். சரிங்களா? லைன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதில் கீழே இருக்கிறது தான் b1, b2, b3. அப்போ b வெக்டார் ஈக்குவல் டு 1 ஐஜேகே வச்சு எழுதணும். ஐ கேப் 1 ஐ கேப்னா ஐ கேப்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 ஜே கேப்பு ப்ளஸ் கே கேப்பு. என் வெக்டார்ன்றது இந்த பிளெயின் ஈக்குவேஷனில் இருக்க டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 ஐ கேப்பு மைனஸ் ஜே கேப்பு ப்ளஸ் 2 கே கேப்பு. ஓகேவா? இதுதான் பி வெக்டார், இது என் வெக்டார்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம b vector டாட் n vector ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. டாட் ப்ராடக்ட்னா i டாட் i உடைய வேல்யூ 1, j டாட் j உடைய வேல்யூ 1, k டாட் k உடைய வேல்யூ 1. ரிமைனிங் நம்மளுக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். 1 into 2 2 plus into minus minus 2 1s are 2 plus 1 2s are 2. ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் ஒரு 2 மட்டும்தான் இருக்கும். அடுத்தது மாடலஸ் ஆஃப் b வெக்டார் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் ijk உடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து 1 இருக்குது 1 ஸ்கொயரு, ஜேக்கு 2 இருக்குது 2 ஸ்கொயரு, கேக்கு 1 இருக்குது 1 ஸ்கொயரு. ஓகேவா? ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6ன்னு வரும். மாடலஸ் ஆஃப் n வெக்டார் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் இதோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 2 ஸ்கொயர், இங்கே -1 இருக்குது -1 ஸ்கொயர், இங்கே 2 இருக்குது ஸோ 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 4 plus 4 8, 8 plus 1 9. 9க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 3. ஸோ இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ sin theta equal to modulus of b vector dot n vector என்னது 2 divided by modulus of b vector என்னது root 6. ஸோ root 6 modulus of n vector என்னது 3. ஸோ நான் 3 root 6ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஆங்கிள்னா நம்ம டீட்டா தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ டீட்டாவை இந்த சைடு வச்சுட்டு சைனை இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆகிடும். 2க்கு மாடலஸ் எடுத்தோம் அப்படின்னா 2 தான் டிவைடட் பை 3 root 6. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் பிளைன். ஸோ இது ரெண்டு தான் ஃபைண்ட் பண்ண சொல்லி கொஷினில் கொடுத்துருந்தாங்க, ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.